அடிக்ஷன் என்றது இந்த என்ன பொருள் என்றாலும் ஒருக்கா பாவிச்சால் திரும்ப பாவிக்க வேணும் என்று ஒரு ஆர்வம் வரும். அது திரும்ப திரும்ப நாங்கள் அதை பாவிக்கும் பொழுது எங்களுடைய மூளையில் சில பகுதிகளை அதை பாதித்து இந்த அடிக்ஷன் என்றது அந்த அந்த மக்களுக்கு அந்த பொருளுக்கு கிரேவிங் என்றால் அது வேணும் என்று சொல்லும். அதோடு அது லேசாக கிடைக்கும் என்றால் உடனே போய் காசு கொடுத்து வாங்குகிறார்கள். உருவம் அழகு குறைஞ்சு போகும். பெண்கள் ஸ்மோக் பண்ணுறவைக்கு அந்த ஸ்கின் மவுத் சுத்த வர அதெல்லாம் கொஞ்சம் கருத்து சுருக்கம் வரும். அதால் இளம் வயதிலேயே வயது கொஞ்சம் முன்னவர் மாதிரி செயின் ஸ்மோக்கர்ஸ் இருப்பார்கள். அவருடைய மூச்சில் மனம் இருக்கும். மற்றது பல்லு வயதுக்கு முன்னமே பழுதுபடக்கூடிய சான்ஸ் இருக்கு. வணக்கம். இன்று திங்கட்கிழமை 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்வானது PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் இத்தலத்திலே இருக்கின்ற வைத்திய கலாநிதி திருவாளர் நவரத்னம் ஐயா அவர்கள் பேச வந்துள்ளார். அவருடைய தலைப்பு ஈவில்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் என்ற தலைப்பிலே அவர் பேச வந்திருக்கின்றார். இதன் பின்னர் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி இருந்து வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழட்டி வைக்கலாம். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இப்படி கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 15 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானமும், மீதி 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம்.
நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து எங்கள் கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவோம். முதலில் இன்றைய தியானத்தை வழிநடத்திய திருமதி தமயந்தி சிங்கார வடிவு அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த தியானத்துக்கு பதாதைகளையும் இசையையும் வழங்கிய சதாம்மா, அதோடு இடையிலே பதாதைகளை வழங்கிய திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மேலும் இந்த தளத்தை எங்களுக்கு இடைவிடாது 3 நேரமும் தியானம் செய்வதற்காக நிர்வகித்து ஒழுங்குபடுத்தி தந்து கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கிறோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது எங்களுடைய பிரதம பேச்சாளர் திருவாளர் வைத்திய கலாநிதி நவரத்னம் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற நேரம். இவர் எங்களுடைய தளத்துக்கு புதியவர் அல்ல. தளத்தோடு ஒன்றி இணைந்து பல்வேறு செயற்பாடுகளில் ஒருங்கிணைந்து வருகின்ற ஒரு பேச்சாளர். அதோடு இவர் ஒரு ஜோகர் சுவாமி குருவாக கொண்டு தன்னுடைய செயற்பாடுகளை வழிநடத்துகின்ற ஒரு வைத்தியராகவும் இருக்கின்றார். அதோடு 46 வருடங்களுக்கு மேலாக இந்த வைத்தியத்துறையிலே அவருக்குரிய ஆளுமைகள் இருக்கின்றன. இந்து சமய கலாச்சார அறநெறி விடயங்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இசையிலே சங்கீத, கர்நாடக சங்கீதத்திலும் ஏனைய இசைகளிலும் மிகுந்த நாட்டம் கொண்ட ஒருவராகவும் இருக்கின்றார். இலங்கை, பிரித்தானியா, இந்தியா போன்ற இடங்களிலும் பல்வேறு விடயங்களில் இவர் ஈடுபட்டு தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவர். முன்பொரு சமயம் எங்களுடைய நாட்டு வீரமணி ஐயர் அவர்களுடைய வரலாற்றையும் இசை பற்றிய நுணுக்கங்களையும் மிக அழகாகவும் தெளிவாகவும் இந்த தளத்திலே தந்த ஒருவர். இன்று அவர் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் விடயம் ஈவில்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் என்ற தலைப்பிலே அழகான ஒரு விடயத்தை, இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற விடயத்தை அவர் முன்வைக்க வந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது ஐயா. வாருங்கள் ஐயா. வணக்கம். பாருங்கள். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
Yeah. Then go to slideshow. Yeah. Okay. And then these are your hours to go forward and back. Okay. Okay. எல்லோருக்கும் நான் பேசுற கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? கேக்குது ஐயா, பேசுங்க. கேக்குது. கேக்குது. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. இந்த தளத்தை அமைத்து என்னை பேச அழைத்ததற்கு ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி தம்பதிகளுக்கும் அவருக்கு உதவியாக இருக்கிற எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள். எல்லாம் வல்ல இறைவர்களை மனமொழி மைகளால் வணங்கி எனது குருநாதர் யோகர் சுவாமி அவர்களை எனது மனதில் நிறுத்தி இந்த சிற்றுரையை பேச முன் வந்திருக்கின்றேன். எனது தலைப்பு புகைப்பிடித்தல் அதால் வரும் விளைவுகள் என்றதுதான் தமிழில், ஸ்மோக்கிங் அண்ட் ஈவில்ஸ். இந்த பேச்சாலே என்ன வரும், என்ன நன்மை வரும் என்று பார்த்தால், எங்கள் அறிவு வளர்ச்சி வரும். அந்த புகைப்பிடித்தலை பற்றிய அறிவுகள், அதை விட உடல் நலம் காக்க இதை அறிய வேண்டும். உளம் நலம் காக்கவும் இதை அறிந்தால் நல்லது. நமது இந்த தளத்திலே நாங்கள் பேசுகிற பேச்சுக்களால் நமது உளநலம், அமைதி, தியானம், உடல் நலம் இவர்கள் முன்னேற வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அதன்படி இன்று இந்த புகைப்பிடித்தலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறப்போகின்றேன். இந்த வர்ற ஸ்லைட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது என்றால் நான் தமிழிலே பேசிக்கொள்வேன். ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இருக்கின்றன. அப்போ ஸ்மோக்கிங் செய்கிறவர்களுக்கு அடிக்ஷன் என்று ஒன்று உண்டாகிறது. அந்த புகையிலிருந்து வர்ற நிக்கோட்டின் அது ஒரு கெமிக்கல். அதிலிருந்து அந்த மூளை பாதிக்குது. அடிக்ஷன் என்றால் ஒரு உள்ளத்தை அல்லது உளவியல் ரீதியாக மூளையில் மாற்றத்தை கொண்டு வர்றது அடிக்ஷன். அந்த டுபாக்கோ என்னென்ன சாமான்கள் என்றால், இந்த அடிக்ஷனை கொண்டு வர்றதுக்கு ஒன்று கோயிலை டுபாக்கோ, மற்றது ஆல்கஹால், கனாபிஸ், ஹெரோயின் என்று பல விதமான சாமான்கள் உள்ளன. அப்போ இந்த கோயிலை என்ன மாதிரி நாங்கள் பாவிக்கிறோம்னா, சிகார்ஸ், சுருட்டு என்று, பைப் என்றால் பைப்பில் வச்சு கோயிலை போட்டு இதுன்றது, சிகரெட்ஸ், பீடி. சிகரெட் ஸ்மோக்கும் தான் அதிகமாக பலர் செய்கிறது. ஆனால் பைப் பிடிக்கிறவர்களும் இருந்தார்கள். மற்றது சுருட்டு பத்துறவர்களும், சுருட்டு ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் ஒரு வியாபாரம் இருந்தது. இப்போ இந்த புகை வர்றதால எங்களுக்கு என்னென்ன, எங்கள் உடம்புக்கு என்னென்ன வருது என்று பார்த்தால், அந்த இருதயத்தையும் நமது இரத்தோட்டத்தையும் பாதிக்குது. தொடர்ச்சியாக ஸ்மோக் பண்ணுறவர்கள் அந்த இரத்த நரம்புகள் பழுதடைந்து பிளட் ப்ரெஷர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை விட ஹார்ட் ரேட், ஸ்மோக் பண்ணும் பொழுது அவருக்கு ஹார்ட் ரேட் வழக்கத்தின் கூட வரும். அது நிக்கோட்டின் ஒரு விஷயம். மற்றது பிளட் கட்டி வர்றதுக்கும் சான்ஸ் கூட. அப்போ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் கூட. ஹார்ட் வருத்தம் வரலாம், ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். மற்றது இரத்த நரம்புகள் பாதிக்கப்படுறதால
கீழே கை காலில் வர்ற இருக்கிற நாளங்கள், இரத்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதால் நீண்ட கால ஸ்மோக்கர்ஸ் சர்க்குலேஷன் பாதிக்கப்படும். ஸ்மோக்கிங்கால் வர்றது ஒரு 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 முக்கியமான ஒரு நோய் கேன்சர், லங் கேன்சர். அது நாங்கள் உள்ளுக்கு ஸ்மோக்கை இழுக்கும் பொழுது வாயாலேயோ மூக்காலேயோ போய் தொண்டையால் போய் லங்ஸுக்கு போகுது. லங்ஸில் போய் கேன்சர் உண்டாக்குறதுக்கு சான்சஸ் கூட. அதில் இந்த இந்த சிகரெட் ஸ்மோக்கில் 5000 கெமிக்கல்ஸ் இருக்காங்க, கூடாது, தேவையில்லாதது. இப்போ இதில் 60க்கு மேலான கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட இதுகளில் 60% ஸ்மோக்கிங்கால் தான் சாகிறார்கள். மற்றது கையால் சுற்றுற சிகரெட்ஸோ சிகாஸ் வியாபாரத்துக்கு செய்வதால் அதே மாதிரி தான் அதன் எஃபெக்டும். அதோட ஸ்மோக்கிங்கால் லங்ஸ் மாத்திரமில்லை, த்ரோட், மசில், மவுத் இதெல்லாம் கேன்சர் வரலாம். மற்றது எங்கே ஸ்மோக் போகுதோ அந்த இடங்கள் இந்த நிக்கட்டினால வருது. ஸ்டமக்லேயும் கேன்சர் வரலாம். பேன்கிரியாட்டிக் கேன்சரும் கூட வரலாம். கிட்னி கேன்சர், மற்றது இந்த பெண்களுக்கு உரிய கர்ப்பப்பை வாசல்லையும் கேன்சர் வர்றதுக்கு கூட சான்ஸ். சில பேருக்கு பிளட் கேன்சர், லியூக்கேமியாஸ் வர்றதுக்கும் ஸ்மோக்கிங் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் இப்பொழுது 3 நோயாளிகளை பற்றி பேச போகிறேன். என்றால் இதை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு 12 வயது ஸ்கூலில் போகிற பையன், நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், பணக்கார குடும்பம். ஆனால் அங்கே பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரியோ அந்த சிகரெட்ஸ் பிள்ளைகள் கொண்டு வருவார்கள். அவைகள் அங்கேயே ஸ்மோக் பண்ண பழகிட்டான் 12 வயதில். தொடர்ந்து அந்த அடிக்ஷனால் திரும்ப ஒழிச்சு சிகரெட் வாங்குறதும். அப்படி 16 வயது வந்த உடனே அவரே வாங்கி இளம் பிள்ளைகளுக்கு சிகரெட் கொடுப்பார். அப்படி செய்து கொண்டு வந்தவர். அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர்ண்டா தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 20, 30, 40 சிகரெட் இரகசியமாக பணம் எடுத்து கொண்டு வந்தார். அப்படி சில நேரம் வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ண முடியலையேண்டா வெளியில் போய் ஸ்மோக் பண்ணிட்டு ஓடி வருவார் வீட்டுக்குள்ளே இரகசியமாக, பெற்றோருக்கு தெரியாமல். அப்படி இருந்தால் அவருக்கு விளங்கிச்சது இந்த ஸ்மோக்கிங்கால தான் பாதிக்கப்படுவார். எத்தனையோ இதுகள் படிச்சிருக்கிறார். என்றாலும் அதை அவர் நிப்பாட்ட முடியலை. அவர் இப்போ இருமலும் ஒரு அஸ்மா மாதிரி மூச்சு திணறலும் வந்தது. இப்படி வந்த பொழுது இருமிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ரத்தம் வெளியிலே ரத்தம் வந்தது. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சு ஏதோ தொந்தரவு வேண்டும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் லங்கில் கேன்சர். இப்போ அதுக்கு எல்லா விதமான வைத்தியம் செய்தும் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த லங் கேன்சர், ஸ்மோக்கிங்கால் வர கேன்சர் 3-4 மாதத்துக்குள்ளேயே வெளியிடத்துக்கு பரவிடும். போன்ஸ், மற்றது லிவர், அங்கே எல்லாம் பரவினால் மாத்திர கஷ்டம். அவர் ஒரு 49 வயதில் இறந்துட்டார். இப்போ இதில் என்ன பார்க்குறோம் என்றால், இந்த இளம் வயதுகளில் பிள்ளைகளுக்கு ஸ்மோக்கிங்கை தவிர்க்கிறதுக்கு பெற்றோர் ஸ்மோக் பண்ணக்கூடாது. பெற்றோர் ஸ்மோக் பண்ணால் பிள்ளைகள் நினைக்கிறது அப்பா ஸ்மோக் பண்ணுறார், அம்மா ஸ்மோக் பண்ணுறார், இப்போ அதில் ஏதோ நல்ல விஷயம் கண்டு அவை தூங்கினா அவைக்கு அடிக்ஷன் வந்தது. அது ஒரு பாடம் படிக்கிறது. 2வது கேஸ், ஒரு 70 வயது ஒரு பெண்மணி. அவர் ஸ்மோக் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு ஃப்ளாட்டில் தன்னுடைய மகன் ஃபேமிலியோடு இருந்தார். 2 ரூம்ஸ் அந்த ஃப்ளாட்டில். அப்போ அவருடைய பேரப்பிள்ளை ஒரு பில்டிங் ஒர்க்காக
அவர் வந்து களைச்சு போய் வீட்டை வந்து நிறைய ஸ்மோக் பண்ணிக்கொண்டே இருப்பார் வீட்டில். அப்போ அவர் அவர் குடிவாயும் பாவிச்சு கொண்டு படுக்க போகும் அளவும் முன்னறையிலையோ தண்ணி அறையிலையோ வந்து ஸ்மோக் பண்ணுவார். அப்போ அந்த 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 லேடிக்கு அந்த தான் ஸ்மோக் பண்ணாட்டிலும் அவருடைய புகை மூக்காலே வாயில உள்ளுக்கு போய் அதால் வர்ற கெடுதி வந்தது. என்ன, அவருக்கு இருமல், மூச்சு திணறல் வந்து அங்கே கொண்டு போய் எக்ஸ்ரே எல்லாம் வந்து பார்த்தால் பிளட் லங்ஸ்லேயும் இதுலேயும் இதால் ஸ்மோக்கிங்கால் வந்த ஒரு வருத்தம், லங் டிசீஸ், க்ரானிக் லங் டிசீஸ் என்றால் அதால் அவருக்கு வீசிங் வந்து 70 வயது லேடி 76 வயதிலேயே 6 வருஷம் இந்த கண்டினியூஸ் ஸ்மோக்கிங்கால் உயிரிழந்தார். ரெண்டாவது, இது வந்து பசிவ் ஸ்மோக்கிங்கை பற்றி. தான் ஸ்மோக் பண்ணாட்டிலும் ஒரு ஸ்மோக் பண்ணுற இடத்துல அதால் தான் ரயில்வே ட்ரெயின்ஸ்லேயோ பஸ்ஸஸ்லேயோ பொது இடங்களில் ஸ்மோக் பண்ணக்கூடாது இந்த நாட்டில் சட்டம் இருக்கின்றது. அது ஒரு. மூன்றாவது, ஒரு 58 வயது மனுஷன், அவர் நிறைய ஸ்மோக் பண்ணுவார். 20 வருஷம் ஸ்மோக் பண்ணி கொண்டு வந்தார். அவருக்கு இந்த பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ், இந்த கை கால் எல்லாம் குளிர்ந்து வரும், அதோட நெஞ்சு நோய் வரும். அவர் டெஸ்ட்டுக்கு போனால் கொரோனரி இருதயத்துக்கு போகிற பிளட் குறைவாக இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் வர்றது சந்தர்ப்பம் இருக்குன்னு டாக்டர் சொன்னார்கள். இப்போ அதை வந்து அவருக்கு உடனே ஒரு சரியான ஷாக் வந்தது. இவ்வளோ காலம் அது ஸ்மோக்கிங் ஒரு விளையாட்டாக அணிச்சு கொண்டு வந்தவர். அவருடைய கொரோனரி ஆர்டரி எக்ஸ்ரே ஸ்பெஷல் டெஸ்ட் ஆர்டியோகிராம் செய்தால் அதில் மூன்று ஆர்டரிஸ் சரியாக பழுதாகி இருந்தது. ஏன்னா அவருக்கு இந்த மனிதனுக்கு கட்டாயம் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்ட வேணும். நிப்பாட்டினா தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம், அல்லது சாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சொன்ன உடனே அவர் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டினார். நிப்பாட்டி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அதால் அவர் உயிர் தப்பி திரும்பவும் அவர் ஸ்மோக் பண்ணவே இல்லை. என்ன பார்க்குறோம் என்றால், நமது மனத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணினால் எங்களால் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்ட முடியும். அதுக்கு இவருக்கு ஒரு பயம் வந்தது. இறக்க விரும்பவில்லை, அதோட இளம் வயது. அதனால் அவர் இந்த என்ன படிப்பனி என்றால், உண்மையாக மனதுக்கு நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது என்று ஒரு வந்தால் செய்ய முடியலாம் என்றுதான் இந்த படிப்பனை. அப்போ நான் இனி இந்த டுபாக்கோன்றா என்ன என்று பார்ப்போம். அது என்ன, ஒரு விதமான இலை. அது இந்த பேர் டுபாக்கோ பற்றி. அந்த இலையை எடுத்து ஸ்பெஷலாக அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு சில நேரம் சில திரவங்கள்லையும் அதை டிப் பண்ணுறது, உள்ள போட்டு எடுத்து காய வச்சு அப்படி என்றது. அந்த லீவ்ஸ், அந்த பிளான்ட் வந்து அதிகமாக 3 அடி உயரத்துக்கு வளரும். அதோட இந்த இலை பச்சை நிறம். பிறகு சிகரெட்டில் டுபாக்கோ காஞ்சி கரைச்சி வரும். இந்த இலையால் ஒரு பருவத்தில் பிக் பண்ணி தான் அதை டுபாக்கோ ஸ்மோக்கிங் பாவிக்கிறது. இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக உலகத்திலே பாவிக்கிறார்கள் இந்த டுபாக்கோ. அது இந்த பெருவன இண்டஸ்ட்ரி என்று லீடிங் கண்ட்ரிஸ். சைனா தான் உலகத்தில் ஆக கூட டுபாக்கோ க்ரோ பண்ணுற வளர்க்கிற நாடு. அமெரிக்கா, பிரேசில், இந்தியா, இலங்கை வரும், அது எல்லாம் கீழே வரும். அப்போ இந்த டுபாக்கோ வந்து ஒரு நிலத்தில் அதை வளர்த்தால் அதில் ரொட்டேஷன் செய்ய முடியாது. இப்போ அது பிறகு வெங்காயமோ பயிரோ போட முடியாது. அந்த நிலம் அப்படி பழுதாப்போம். ஏனென்றால் அதுக்கு டுபாக்கோ வளர்க்கிறதுக்கு
ஃபர்டிலைசர்ஸ் பசலை இதெல்லாம் ஸ்பெஷலாக போட்டு நல்லா தண்ணீர் வச்சு செய்ய வேண்டும். அதால் அந்த நிலம் வந்து டுபாக்கோவுக்கு தான் பாவிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி என்றால் லாபம் அடையக்கூடிய ஒரு 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 துறையான ஒரு விஷயம் என்றபடியா இந்த கம்பெனிஸ் வந்து இந்த டொபாக்கோ ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் தங்களோட லாபத்தை பார்க்குறாங்க, மற்றவர்களுடைய சுகத்தை பற்றி பார்ப்பதே இல்லை. பார்த்தால் அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ண மாட்டேனும். எவன் தன்னுடைய உடம்பை பாதிக்கக்கூடிய பொருளை பாவிப்பான், அது வந்து அடிக்ஷனால தான் வர்றது. தப்பி தவறி ஒரு பாவிச்சா பேருந்து திருப்பி பாவிக்க வேண்டி வரும். அடுத்தது இந்த ஹார்வெஸ்ட் பண்ண பிளான்ட்டு பேருந்து ஸ்பெஷலாக கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு சில நேரத்தில் இந்த சில இடங்களில் அந்த அந்த தண்டு மெயின் தண்டு அந்த இலைகளுக்கு முன்னுக்கு இருக்கிற இடங்களையும் பதப்படுத்தி சிகரெட் ஸ்மோக்கிங் போடுவார்கள். அப்போ இவ வந்து இந்த டொபாக்கோ பிளான்ட் வந்து உலகத்தில் சின்ன டைனி சீட், ஒரு ஒரு பயிறு மாதிரி ஒரு சின்ன சீடில் இந்த வளர்கிறது. இப்போ அந்த சீட் வந்து ஒரு அந்த செடியின் பூக்கள் பழுத்து பூக்கள் பழமாக வந்து பழுத்து சீட்ஸ் வரும். நிறைய சீட்ஸ் ஒரு பிளான்ட்ல நூற்றுக்கணக்கான சீட்ஸ் வரும். அப்போ ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பிளான் தான் வரும். அதில் அது நடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது. ஒரு வரம்பை கட்டி நிறைய ஒரு 200 சீட்ஸ் போடுறது, ஒரு தூரத்துக்கு போட்டுட்டு ஆயிரக்கணக்கான வரம்பு கட்டி ஏக்கர் கணக்காக இந்த பிளான்ஸை செய்வார்கள். தண்ணீர் நிறைய விட வேணும். மற்றது அந்த 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 விதையை அடியில் தாழாமல் மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு தாட்டு வர்றது. அப்போ வந்து எத்தனையோ ஏக்கர் செய்தால் அது வரும். இது வந்து அந்த பிளான்ஸ் என்ன மாதிரி வர்றேன்னு பாருங்க. இது ஒரு தோட்டம், டொபாக்கோ தோட்டம். இதுதான் இந்த லீவ்ஸ். இதை பாருங்க. இதை வந்து இந்த 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 தோட்டத்தில் இந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி இந்த பூக்களை இதான் டொபாக்கோ ஃப்ளவர்ஸ். இதுலேருந்து பழம் வந்து சீட்ஸ் வரும். அப்போ இந்த டொபாக்கோ இதில் என்னென்ன ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பாருங்க. சரியான கனவிதமான கெட்ட ரசாயன பொருட்கள் இருக்குது. அதில் நிக்கட்டின் தான் முக்கியமானது. அதுதான் அடிக்ஷன், அந்த ஈர்ப்பு, மன ஈர்ப்புத்தன்மை உள்ள கெமிக்கல்ஸ். அதோட பாருங்கள் ஹைட்ரஜன் சயனைடு. சயனைடு என்றால் அது போட்டால் மக்களை கொல்லும். இப்போ அதுலேயும் ஒரு கொஞ்சம் இருக்குது இந்த டொபாக்கோ. இதில் ஃபார்மால்டிஹைட், அது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியில் பாவிக்கிற ஒரு திரவகம். லெட்டும் நிறைய இடத்தால் லைட் பாய்சனிங் இருக்குது. ஆர்சனிக்கும் ஒரு பாய்சனஸ் சப்டன்ஸ். அமோனியா, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், புளூட்டோனியம் கூடி ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்காம். பென்சோன், கார்பன் மோனாக்சைடு, டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசமீன்ஸ் வந்து சில ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த டொபாக்கோ ஸ்மோக்கில் உணவு கெடுத்தி பெறலாம். அப்போ இதில் வர்றது அதிகமாக கேன்சர் தான் அது கூடிய வருத்தம். ரெண்டாவது ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், அதுதான் கேன்சர். லங் டிசீஸ் என்றால் குரோனிக் ப்ரோங்கைட்டிஸ் அப்படி. மற்றது பல கிட்னி, லிவர், போன் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடும். மற்றது ஒருவனுடைய வாழக்கூடிய எத்தனை விஷமன்றதை நன்றாக குறையக்கூடியது. மற்றது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் அவர்கள் ஸ்மோக் பண்ணினால் அல்லது பசிவ் ஸ்மோக்கிங் செய்தால் அவருக்கும் பாதிப்பு, அந்த உள்ளுக்கு இருக்கிற சிசுவுக்கும் பாதிப்பு. மற்றது இளம் பெண்கள் ஸ்மோக் பண்ணினால்
அவர்களுடைய ஃபர்டிலிட்டி, பிள்ளை பெறும் தன்மை குறையும். இப்போ வந்து ஸ்மோக்கிங் இதை என்ன மாதிரி லங்ஸை பாதிக்கின்றால் அந்த இந்த ஸ்மோக் போய் இரிட்டேட் பண்ணுவான் இந்த மூச்சுக்குழாய்களை. அதனால் அது வந்து அலர்ச்சி பட்டு அதால் வருத்தம் பெறும். மற்றது மூச்சுக்குழாய்கள் எல்லாம் இறுகி போகும். ஸ்பாஞ்சினஸ் லங்ஸில் லங்ஸ் வந்து சுருங்கி விரிகிறது. அந்த ஸ்பாஞ்சினஸ் குறைஞ்சால் லங்ஸ் சரியாக வேலை செய்யாது. அதால் கேன்சரை விட நியூமோனியாவுக்கும் சான்சஸ் கூட, அஸ்மாவுக்கும் சான்சஸ் கூட, தொய்வு வரத்துக்கும். மற்றது சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முதல் ஸ்மோக் பண்ணுறனால் அந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது அதால் வர்ற கெடுதிகளுக்கு கூட சான்ஸ். அதால் ஆப்ரேஷனுக்கு முதல் சொல்லுவார்கள் ஸ்மோக்கிங் துப்புரவா விட சொல்லி 3 மாதத்துக்காக. மற்றது ஸ்மோக் பண்ணுறவர்களுக்கு ஆப்ரேஷன் பொழுது அனஸ்தீசியாவில் கஷ்டப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. வூண்ட் ஹீலிங் ஆப்ரேட் பண்ண அப்புறம் இந்த வூண்ட் ஹீல் பண்ணுறது மாறுறது நாள் செல்லும் கூட, அதால் காம்ப்ளிகேஷன் கூட. அதால் கூட காலம் ஆப்ரேஷனால் வேலை இல்லாமல் இருக்க வேண்டி வரும். அப்போ ஆப்ரேஷனுக்கு முதல் சர்ஜன்ஸ் அனஸ்தீசியா பார்த்து சொல்லுவார்கள் குறைஞ்சது 6 கிழமைக்கு ஸ்மோக் பண்ண சொல்லி. ஸ்மோக்கிங் உடம்புல வருத்தம் மாத்திரம் இல்லை, அவர்களுடைய உருவம் அழகு குறைஞ்சு போகும். பெண்கள் ஸ்மோக் பண்ணுறவைக்கு அந்த ஸ்கின், மவுத் சுத்த வர எல்லாம் கொஞ்சம் கருத்து சுருக்கம் வரும். அதால் இளம் வயதிலேயே வயது கொஞ்சம் முன்னவர் மாதிரி செயின் ஸ்மோக்கர்ஸ் இருப்பார்கள். அவருடைய மூச்சில் மனம் இருக்கும். மற்றது பல்லு வயதுக்கு முன்னமே விழக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ பசிவ் ஸ்மோக்கிங்கை பற்றி சொன்னால் அதாவது நாங்கள் சிகரெட்டு சுருட்டப்படி காட்டிலும் மற்றவர்கள் என்றாலேயும் எங்களுக்கு வருத்தம் வரலாம். ஹார்ட் வருத்தம், லங் கேன்சர் எல்லாம். மற்றது கர்ப்பிணி பெண்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஆரோக்கியம் இல்லாமல் வரலாம். மற்றது வயிற்று குழந்தை பிறக்க முன்னமே இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸ்மோக் பண்ணுற மதர்ஸ்க்கு. அப்போ அது ஸ்மோக்கிங்னால இந்த பிள்ளை பெறுற தன்மை குறையலாம். ஃபர்டிலிட்டி ஆண்களுக்கும் இருக்கலாம், பெண்களுக்கும் இருக்கலாம். இப்போ ஆண்கள் நிற்கக்கூடாது, பெண்களுக்கு தான் என்று ஆண்களுக்கும் அவர்கள் பிள்ளை உண்டாக்குற சக்தி குறையலாம். அதனால் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் என்றால் பசிவ் ஸ்மோக்கிங் இருக்கிற வரைக்கும் அந்த கெடுதி வரலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் அந்த பிள்ளை கர்ப்பம் பண்ணுற அணுக்கள் குறையலாம். அவர்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க குறையலாம். மற்றது உள்ளனவே அவர்களுக்கு மெனப்போஸ் வரலாம் என்றால் மாதவிடாய் நிற்கலாம். மற்ற ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கும் கஷ்டமாக இருக்கலாம். அப்போ ஸ்மோக்கிங் வந்து அந்த பெண்களுக்கு பிள்ளை அழிஞ்சு போகலாம், அல்லது பிள்ளையான இடத்துல பிள்ளை தங்கலாம். இந்த உள்ளுக்கு இருக்கிற பிளசண்டா என்று சொல்ற அந்த இரத்தத்தை சேர்க்கிற அந்த குருதிப்பெல்லாம் போகலாம். பிள்ளைகள் பெற்ற என்ன விதமான பிள்ளைகள் பிறக்கும் பொழுது சில கிளெப்ட் என்று சொண்டு வாய் இதெல்லாம் பழுது பிறக்கலாம். மற்ற பிள்ளை பிறந்தா பிறகும் கொட்டை தண்ணி சொல்றது
பிள்ளைகள் நித்திரை போட்டு வந்து பார்த்தா செத்திருக்கும் அந்த போட்ட கட்டில்ல. அது வந்து பிள்ளையின் தாயும் ஒருமுகப்படுத்தால் இன்னும் கூட ஸ்மோக் பண்ற மதர்ஸ். மற்றது சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு வயிற்று கோலிக் வரலாம். மற்றது இந்த ஸ்மோக் பண்ற மதர்ஸ் இந்த பிள்ளைகள் பின்பு அஸ்மா நோய் வரலாம். மற்றது பிள்ளைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படலாம். அதனால இந்த வீட்டிலே ஸ்மோக் பண்றதை தவிர்க்க வேண்டும். ஸ்மோக்கை பற்றி சொல்லியாச்சு. அதால பல விதமான கெடுதல் வர்றபடியால் இந்த பப்ளிக் பிளேஸில் சட்டம் இருக்குது. அதை விட சில கம்பெனிகள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் ஸ்மோக்கர்ஸ் வெளியில் போயிட்டு ஸ்மோக் பண்ணி வாருங்கன்னு சொல்லி ஒரு கொட்டாக போட்டு வச்சிருப்பார்கள். இங்கே பார்த்துருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸ்மோக் பண்ணுற வழிக்கு ஹெடேக்ஸ், காஃப், சோர் த்ரோட் எல்லாம் அடிக்கடி வரும். கண் நோய்களும் வரலாம். அது பிறகு நான் இன்னும் ஒரு விதமான ஸ்மோக்கிங் பற்றி சொல்ல போகிறேன், வேப்பிங்னு சொல்லி. இந்த ஸ்மோக்கிங்கை விடுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவாக எலக்ட்ரானிக் ஸ்மோக்கிங் ஒன்று துவங்கியிருக்கிறார்கள். வேப்பிங் என்றால் அது இந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங்கு மாதிரி வேற. இந்த சிகரெட் நிக்கட்டின் இல்லாத டொபாக்கோவில் உண்டாக்குற இது. ஆனால் அதாலையும் பல பேர் கஷ்டப்படுகிறார்கள். இதிலேயும் கஃபைன், பெஸ்டிசைட் அதெல்லாம் இருக்கிறபடியால் அதை பல பேர் அதில் வருத்தம் பெறலாம். ஆனால் இதை இந்த ஸ்மோக்கியை நிப்பாட்டுறதுக்காக ஒரு வழியாக பாவிக்கிறார்கள். இந்த வேப்பிங் என்ற எலக்ட்ரானிக் சிகரெட் ஸ்மோக் பண்ணுற ஆட்களுக்கும் ஹார்ட், லங் வருத்தம் பெறலாம், பிளட் ப்ரெஷர் விடலாம், எல்லா விதமான வருத்தங்களும். ஆனால் சாதாரண புகையிலை ஸ்மோக் பண்ணுறதுன்னு பார்க்க குறைவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த வேப்பிங்கிலேயும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் சிகரெட்ஸும் இருக்காம். அது வந்து சில பேருக்கு இந்த அடிக்ஷனால புட்டின ஸ்ட்ரென்த் வேணும் என்று அதை தேடி வாங்குவார்கள். எங்களுடைய ஹை ஸ்ட்ரீட்டில் போய் பார்த்தால் இப்படி ஒரு விளம்பரம் இருக்கு. டோட்டலி விக்கெட் வேப்பிங் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் ஹியர். இது வந்து எங்களுடைய பிரென்வுட் ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு கடை. இதை பார்த்தால் அரசாங்கமே இதில் பிரென்வுட் கவுன்சிலே விட்டு இருக்குது. இதை விளம்பரப்படுத்தி இளம்பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய. ஆனால் அங்கே விற்கும் பொழுது தங்களோட வயது 16க்கு மேல் என்று வேறு காட்ட வேணும். நான் ஒரு முறை சாயந்தரம் நடந்து போகும் பொழுது ஒரு இளம் பெண்மணி பார்த்தா வயது 16 போல இருந்தது. காசு தாண்டா இதை வேப்பிங் சிகரெட் வாங்கி தர சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் அதுவும் கூடாது, உங்களோட ஹெல்த்துக்கு கூடாது. எனக்கு தெரியும், ஆனால் நான் எனக்கு விட முடியாது, எனக்கு வேணும், நீங்கள் வாங்கி தருங்கோ, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அப்படி இந்த வேப்பிங்கை ப்ரொமோட் பண்ணுறாங்க அரசாங்கமே. அப்போ இதுக்கு என்ன உனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு NHSல இருக்காம், ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வழி. அதுக்குன்ற ஒரு குரூப் இருக்குது, குரூப் தெரப்பி எக்ஸ்பர்ட் சப்போர்ட் பண்ணுவார்கள். நிக்கட்டின் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு பல விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சிகரெட்ஸ் வந்து அதால் கருதியும் இருக்குது. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். கீப் ட்ரைங், ஈவன் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நடுகம் அதை தண்டிக்கணும், இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு கட்டாயம். நிக்கரெட் என்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து பாவிக்கிறார்கள். அதில் வந்து நிக்கட்டினை போல இதுவும் வேலை செய்யும். ஆனால் அதில் இருக்கிற கருதிகள் இதில் இல்லை. இந்த நிக்கரெட் வந்து பலவிதமாக இருக்குது. என்ன, இந்த தோலில் போடுற பட்ச் மாதிரி, மற்ற வாய்க்கில் ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரி, நாக்குக்குள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது, இல்லை சூயிங்கம் மாதிரி இருக்குது. எல்லாம் வாங்கலாம், கடையிலையும் வாங்கலாம்.
என்ன செய்யலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ இந்த பேட்ச் வந்து ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறதுக்காக டாக்டர்ஸ் கொடுப்பார்கள். சில நேரம் இது 16 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். மற்றது இந்த நிக்கரெட் போட்டால் அந்த ஸ்மோக்கிங்கை விடுறதால வர்ற சில பக்க விளைவுகள் குறைவாக இருக்கும். உங்களுடைய மூட், அது anxiety, மற்றது கன்சன்ட்ரேஷன் இதெல்லாம் குறையிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளும் நிக்கரெட். இந்த ஸ்மோக்கிங்கால வாழ்க்கையின் இது குறைஞ்சி கொண்டு போகும். இப்போ ஒரு இப்போ 10 இயர்ஸ் பிறகு 80 வயதுக்கு இருக்கக்கூடியவர் என்றால் ஸ்மோக் பண்ணால் 70 வயதில் இருக்கிற சான்ஸ் இருக்கு. இந்த வருத்தங்களால் 40 வயசுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஸ்மோக் பண்ணுறதால 3 மாதம் வாழ்க்கை அளவு குறையுதான். Mostly smoking deaths are due to lung cancer, chronic airways, the lung COPD and the cardiovascular disease. Benefits of stopping smoking: within minutes, pulse rate, blood pressure normal வரும். ஸ்டாப் பண்ண பிறகு ஆக்சிஜன் லெவல்ஸ் கூடும், நார்மலாக வரும். 2 நாளைக்கு பிறகு டேஸ்ட் வாயில் நல்லா இருக்கும். 1 மந்த்துக்கு பிறகு காம்ப்ளெக்ஷன் ரிங்கிள்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். 3 இல்லை 9 மாதத்துக்கு பிறகு பார்த்தா லங் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிடும். 1 இயருக்கு பிறகு பார்த்தால் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் சந்தர்ப்பம் குறைஞ்சிடும். 10 இயர்ஸ்க்கு பிறகு பார்த்தால் லங் கேன்சர் சான்சஸ் அரைவாசிக்கு வந்துடும். இப்போ 15 இயர்ஸுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் எல்லாம் சாதாரண ஆக்களை பற்றி. அதோட இந்த ஸ்மோக்கிங்கால் வர்ற பணம் பாவிக்கிறதுக்கு பணம் செலவழிக்கணும். அதால் பணம் செலவும் குறைவாக வரும். ஆனால் ஏன் இந்த ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணுறதுக்கு அரசாங்கங்கள் ஒன்றும் செய்கிறார்கள் என்றால், ஏன் இதில் வந்து டேக்ஸ், சிகரெட்ஸ் சரியான டேக்ஸ் இருக்குது. அதால் அரசாங்கத்துக்கு வருமானம் நிறைய. அப்போ நான் ஒரு முறை பார்த்தேன், இந்தியாவில் ஆல்கோஹாலை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதாவது அரசாங்கத்துக்கு வருமானம் குறைவு வந்து சட்டத்தை இல்லாமல் பண்ணிட்டார்கள். அதுபோல் இது ஸ்மோக்கிங்கும் அப்படித்தான். ஆனால் எத்தனையோ இந்த ஸ்மோக்கிங் பேன் பண்ணினால் ஸ்மோக் பண்ணுறவர்கள், அதுவும் பவர்ஃபுல்லான ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மற்றது ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டி போட்டு அதை போலீஸ் பண்ணுறது என்றால் அதை தடுக்கிறது, இரகசியமாக ஸ்மோக் பண்ணுறதை நிப்பாட்டிடாது. அதால் சிகரெட்ஸை இரகசியமாக கொண்டு வருவார்கள். ஆனால் 2027 ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணுறதுக்கு சட்டம் கொண்டு வர இருக்கிறார்கள் என்று அறிந்தேன். ஆனால் மெக்சிகோவில் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறது ஹோட்டல்ஸ், பீச்சஸ், பார்க்ஸில் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய பேச்சு. இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து கேட்டு இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் ஸ்மோக் பண்ணாவிட்டாலும் பசிவ் ஸ்மோக்கிங் கருதி கொண்டு வரும். அதோட குழந்தை பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பெற்றோர்கள் ஸ்மோக்கிங்கை தவிர்க்க வேண்டும். அவர்கள் ஸ்மோக் பண்ணுறதை பார்த்து எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கிறபடியாக நாங்களும் ஸ்மோக் பண்ணி பார்ப்போம் என்று குழந்தை பிள்ளைகளும் 8-9 வயது பிள்ளைகளும் சிகரெட்டை அந்த தகப்பன் வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் எடுத்து ஸ்மோக் பண்ணி பார்ப்பார்கள். அதோட வெளியில் போய் பள்ளிக்கூடத்தில் இளம் பிள்ளைகள் இரகசியமாக காசு கொண்டு போய் பெரியாக்களை கொண்டு வாங்கிச்சு ஸ்மோக் பண்ணுறார்கள். இப்படி இதில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஸ்மோக்கிங்கால் வர்ற கருதிகள் இங்கே இருக்கிற தளத்தில் இருக்கிற பலர் வயது வந்தவர்கள் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பசிவ் ஸ்மோக்கிங்ன்றது எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. அதை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அத்துடன் இந்த நாட்டுக்கு நன்மை வரும், டாக்ஸ் வரும் என்று சொல்லி அரசாங்கம் மக்களுடைய நீண்டகால சுகத்தை பாராமல் சில விஷயங்களை செய்கிறார்கள் என்றதையும் நாங்கள் நோட்டு
எங்களை நாங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சுகத்தை நாங்கள் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஸ்மோக்கிங் ஒரு கெடுதியான ஈவில் சப்ஸ்டன்ஸ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய அருமையான இந்த பேச்சுக்கு நாங்கள் இப்பொழுது 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. மிகவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேச்சை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த புகையிலை பற்றி அறிந்திருக்கிறேன். நிறைய எங்களுடைய தாயகத்திலே இது பயிரிடப்படுகின்றது, அது பார்த்திருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு தூரம் அது ஒரு கொடூரமான விஷயங்களை கொண்டிருக்கும் என்பது இப்போது உங்களுடைய பேச்சிலிருந்து புரியக்கூடியதாக இருக்கின்றது ஐயா. நிறைய பேர் கை போட்டிருக்கின்றார்கள். முதலில் நான் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சிவாமோகன் மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அவர்கள் மிகவும் அருமையான ஒரு தலைப்பு எடுத்து ஸ்மோக்கிங்கை பற்றி கூறியிருந்தார்கள். புகைப்பிடித்தல் இது நாங்கள் ஸ்மோக் பண்ணாட்டிலும் சுற்றாடல்ல என்ன ஸ்மோக்கிங் இருந்தாலும் கூடாது என்பதை நல்ல வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். என்ன ஒரு வீட்டுல ஒரு யாரோ ஸ்மோக் பண்ணினான்னா அந்த வீட்டுல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருந்தா அந்த இது இவ்வளவு அந்த பிள்ளையை போய் பாதிக்கும் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து கூறினீர்கள். மற்றது இந்த படம் காட்டி நீங்க புகையில இந்த படத்தை பார்த்தா நல்ல வடிவா இருக்கு, பச்சை பசேலன்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நான் இருக்கும் அந்த அந்த வடிவா இருந்து பார்த்தா அப்ப அதையும் வச்சு இந்த வளர்க்கக்கூடாது என்று அரசாங்கம் தங்களுக்காக டாக்ஸால இந்த காசு வரத்துக்காக இப்படி மக்களுக்கு இந்த இதுல பாவிக்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்கு இடமானதுதான். இதுகளை நிப்பாட்டுறதுக்கு ஒன்றும் செய்யாம இருக்கிறது கொஞ்சம் மிகவும் துக்கமான காரியம்தான். ஆனா என்ன செய்யறது என்றால் மக்கள் தான் அதுல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டாந்தீர்கள். புகை இதுல ஒருத்தரும் பிடிக்காட்டுல வீட்டுல புகை பிடித்தால் யார் பிடித்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அது பாதிக்கப்படும் என்பது தான் இன்றைக்கு மிகவும் வலியுறுத்தி கூறினது. அது உண்மையா நல்லது ஒரு விஷயம். அது நாங்கள் அனைவரும் அதை வீட்டுல செய்தா நாங்கள் அதை நிப்பாட்ட வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான பேச்சு, நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கிறீங்க டாக்டர் நவரத்னம். மிக்க மிக்க நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து கோணேசன் ஐயா, நீங்க வாங்கோ பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. டாக்டர் ஐயா, நீங்கள் எப்பொழுதுமே மனித இனத்துக்கு தேவையான உடம்பு, உடல், உணர்வு சம்பந்தமான விடயங்களை மேம்படுத்துவதற்குரிய பேச்சுக்களைத்தான் பேசுகிறீர்கள். எமக்கு மிகவும் பிரயோசனமான பேச்சுக்கள். நான் 2 கேள்விகளை கேட்க இருக்கிறேன் ஐயா. முதலாவது என்னென்னா, அந்த அடிக்ஷனை பற்றி சொன்னீர்கள். எங்களுக்கு கிரேவிங் இருக்கிற சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அது அந்த கிரேவிங் இருக்கிறது போல இந்த அடிக்ஷன் என்றது கிரேவிங்ல இருந்து வித்தியாசப்படும் தான் நான் எண்ணுகின்றேன். அதை விட அந்த கேள்வி என்னென்னா, அந்த அடிக்ஷனை அதை இல்லால் பண்ணுவதற்கு என்ன வழிகளை கையாளலாம் என்று சொல்ல முடியுமா? அதொன்று நீங்கள் அதை சொல்லுங்க, நான் மற்ற கேள்வியை கேட்கிறேன். அடிக்ஷன் என்றது இந்த என்ன பொருள் என்றாலும் ஒருக்கா பாவிச்சால் திரும்ப பாவிக்க வேணும் என்று ஒரு ஆர்வம் வரும். அது திரும்ப திரும்ப நாங்கள் அதை பாவிக்கும் பொழுது எங்களுடைய மூளையில் சில பகுதிகளை அதை பாதித்து இந்த அடிக்ஷன் என்றது அந்த மக்களுக்கு அந்த பொருளுக்கு கிரேவிங் என்றால் அது வேணும் என்று சொல்லும். அதோடு அது லேசாக கிடைக்கும் என்றால் உடனே போய் காசு கொடுத்து வாங்குகிறார்கள். அதுதான் அடிக்ஷன். நீங்க கேட்டது அந்த அடிக்ஷனை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பயம். இப்ப அந்த 56 வயது மனுஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யணும், நீங்கள் நிப்பாட்டாட்டில் செய்ய முடியாது, நீங்கள் சாக சான்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் நிப்பாட்டிக்கிட்டு அது
அது மாதிரி பல எனக்கு தெரியத்தக்கதா அந்த அந்த நோய் வந்த பிறகு நிப்பாட்டினா தான் நீங்கள் தப்புவீர்கள். இந்த சில வருத்தங்கள் நிப்பாட்டினாலும் தப்ப முடியாது, கேன்சர். ஆனால் சில வருத்தங்கள் அப்படி ஒன்று பயம் வரணும், இல்லை விழிப்புணர்வு வரணும். அப்போ இந்த இப்படியான பேச்சுக்கள் நாங்கள் பேசுறதில்ல, கலந்துரையாடல், மற்றவர்களை பார்த்து உலகத்தில் அனுபவத்தை பார்த்து. இப்போ இன்னும் என்னுடைய ஒரு சினையை ஸ்மோக் பண்ணுறவர் இப்படி வருத்தம் வந்து செத்தால் நான் ஸ்மோக் பண்ணுறதை நிப்பாட்டுவேன் இல்லையா? அப்படி அதுதான் நான். ஆனா இப்ப நாங்கள் இந்த நாட்டில இப்ப அந்த இப்படி செய்வர்களுக்கு நாங்கள் ஆட்களை எப்படி நீங்கள் இதை செய்து என்றா நீ செத்து போடுவேன் கூறுவது சரியான்றதான் அது அப்படி சொல்ல முடியுமா நாட்டு சட்டத்தின்படி என்றதான் பிரச்சனை. இப்ப நாங்கள் சும்மா சாதாரணமா சொல்லலாமே ஒழிய ஆளை விரட்டி எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? இல்லை, தனியா விரட்ட முடியாது. ஆனா விழிப்புணர்வு கொண்டு வரலாம், அதுக்குரிய லிட்ரேச்சரை கொடுக்கலாம் வாசிக்கிறது. அதொண்டையா. மற்றது என்ன கேள்வி, நீங்கள் எனது அண்மையான ஊரை சேர்ந்தவர்கள். எங்கள் நாட்டு ஊரில் தெல்லிப்படை சார்ந்த எல்லா கமக்காரர்களும் அந்த காலத்தில் 2 பயிற்சிகள் தான் செய்வார்கள், முக்கியமாக வெங்காயம், புகையிலை. ஆனா அந்த மற்றது எங்களோட ஊரில் எல்லாம் சுத்துப்பிடித்தல் என்று, அதாவது புகையிலையை வெட்டி சுருட்டு கட்டி விற்பார்கள். அதான் எங்களோட கைத்தொழிலும் முக்கியமாக இருந்தது எங்களோட ஊரிலும் உங்களோட எல்லா ஊரிலும். ஆனா நான் என்ன கேள்வி என்றால், அவர்கள் அப்படி செய்த பொழுதும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பிடித்துக் கொண்டு 80-90 வயதெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் தானே. அது என்னென்று அவர்கள் அதிலிருந்து தப்பினார்கள் என்று அதை பற்றி நீங்கள் ஆராய்ந்தீர்களா? நீங்க சொல்ற உண்மை. எனக்கே ஞாபகம் இருக்கு, எங்களோட தோட்டத்தில் நாங்கள் புகையிலை செய்த நாங்கள். அது கேஷ் கிராப், உடனே காசு கொண்டு வரும். ஒரு ஏக்கர் நிலத்தில் புகையிலை செய்தால் அதில் வரும்படி வேற கத்தரியோ வண்டிக்கோ செய்து வராது. அதால் கேஷ் கிராப் பண்ணி சொல்கிறது. அதால் எங்களோட ஊரில் நிறைய புகையிலை தோட்டங்கள் இருந்தது தான் உண்மை சொல்கிறது. எங்களோட நிலமும் அதுக்கு நல்ல நிலம், செம்பாட்டு நிலம். மற்றது தண்ணி எல்லாம் விட்டோட உறிஞ்சுக்கு போகிறது. அதால் புகையிலை வளருது. நீங்கள் சொல்கிறது சுருட்டு தொழிலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்தது. இலங்கைக்கு தேவையான சுருட்டெல்லாம் யாழ்ப்பாணத்தில் தான் செய்வார்கள். சுருட்டு கடை, சுருட்டு கொட்டில் என்று இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுருட்டு கொட்டில் இராவிராக சுருட்டுவார்கள். இப்போ அதில் பெரிய குபேர்னா வந்த நீதிராஜா என்று சொல்லி வருவார். அப்படி நீங்கள் சொல்கிற சரி. ஆனால் அவர்கள் சுருட்டு செய்தாலும் அதை வெளியில கொண்டு வரத்தான் செய்தார் கூட. உணர்ந்தவர்கள் தாங்கள் சுருட்டு பத்திர குறைவு. நான் அறிய எனது ஊரில் இருந்த வாத்திமாரோ சாதாரண தோட்டக்காரரோ சுருட்டு பத்திர குறைவு. ஆனால் அதை ஒரு கேஷ் கிராப்பாக செய்து வெளியில் விற்றார்கள். நீங்கள் சொல்கிற சரி, வெங்காயம் மற்ற புகையிலை. ஆனால் ரெண்டும் தான். அது சினிமா பண்ணாருனாக்கா வெங்காயம் இருக்கும்போதே நிப்பாட்டின விட நாங்கள் எல்லோரும் வெங்காயம் செய்து அந்த கணக்காக விற்றோம். நல்லது, நீங்கள் சொல்கிறது சரி ஐயா. மிக்க நன்றி. நன்றி 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 ஐயா. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா பேசுங்க, ஜெர்மனியிலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். அழகான விடயத்தை அடிக்கடி நீங்கள் கையாளுகின்றீர்கள். இன்று மிகச் சிறந்ததொரு விடயத்தை கையாண்டிருக்கிறீர்கள், மிகவும் நன்றி. இன்றும் கூட இந்த புலம்பெயர் நாடென்று சொல்லும் பொழுது ஹியூவாய்ட் சுருட்டன்கிறது அது இன்னும் பிரசித்தி பெற்றதாகத்தான் இருக்கிறது. அதாவது என்ன தடையை வைத்தாலும் இதனையிலிருந்து வெளிப்பட முடியாதவர்களாக பலர் இருக்கிறார்கள். அந்த சூழமைவும் காலத்திலே போய் தவற விடப்படும் என்று நினைக்கிறேன். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் தொடக்கம் இந்த வழக்கம் வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது தான் மிக கூடுதலாக இதனாலே பாதிப்பு என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுகிறது. முன்னர் இதற்கு அரசாங்கத்தினாலே பெரும் லாபம் வந்தது, அதை பற்றி எதுவும் பேசவில்லை. இலங்கை அரசாங்கமும் இந்த லாபத்தினாலே வாய் மூடிக்கொண்டிருந்தது. இதே விடயம்தான் கள்ளுக்கொட்டிகளுக்கும் சாராய கடைகளுக்கும் இருக்கிறது. இன்றும் கூட அரசாங்கமே இதை ஆதரிக்கிறது. ஆனால் இது
அரசாங்கம் ஆதரிக்கிறது, ஆட்களுக்கு இது பெரும் பாதிப்பாக இருக்கிறது. அழகாக விளக்கி சொன்னீர்கள். நன்றி ஐயா, வணக்கம். நீங்க சொன்னது சரியா. என்னென்றால் பிள்ளை தொட்டிலே மாட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விடுற மாதிரி இந்த அரசாங்கம் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல்னு போடுது, பக்கெட்ஸில் போடுது. மற்றது ஆதவன் ரேடியோ இங்கே லண்டனில் கேட்டால் சொல்கிறாங்க, ஸ்மோக்கிங்கை செய்யாதேங்கோ, உங்களுக்கு கேன்சர் வரும் என்று. அது நடக்குது. என்றாலும் இந்த சிகரெட் வாங்குறது சுலபம். அதுவும் விதவிதமான சிகரெட்ஸ் எல்லாம் கடைகளிலேயே இருக்குது. எங்கே போனாலும் ஒரு கடையில் போய் அந்த சிகரெட் வேணும், இந்த சிகரெட் வேணும்னு தெரிஞ்சு வாங்குறாங்க. அதெல்லாம் நிப்பாட்ட முடியலை. ஆனால் இது மனிதனுடைய ஒரு ஒரு பிழையினம் தான் கூடும், மனித குலத்தின் பிழையினம். நான் அறிய முனிவர்களோ சுவாமிகளோ அவர்கள் இல்லை. ஒரு கோவில் பூசாரியும் பகிரங்கமாக ஸ்மோக் பண்ணுறதை காண இல்லை. வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் ஸ்மோக் பண்ணுறவர்கள் தான் ஆசிரியர்கள். நன்றி 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 ஐயா. அடுத்து மைதிலி அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். நல்ல ஒரு டாபிக் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாபிக். எனக்கு என்னன்னா அந்த சில கேள்விகள், அதாவது நீங்க அந்த படங்கள் காட்டினீங்க இல்லையா, அந்த புகையில வந்து அப்போ அது வந்து ஈஸியா வளரக்கூடிய பிளான்ட்டா? அதாவது இப்போ வந்து பொதுவா வந்து நம்ம ஒரு வெஜிடபிள்ஸோ நெல்லெல்லாம் போடுறப்போ அந்த பூச்சி மருந்துகள் படிப்பாங்க, பூச்சி வரும். அந்த மாதிரி புகையிலைக்கு அந்த மாதிரிலாம் தாக்கம் இருக்காது போல இருக்கு இல்லையா? அது ஈஸியா அது எங்கனாலும் முளைச்சிரும் அப்படிங்கறதுனால தான் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முதலாவதாக. அடுத்தது என்னன்னா, ஏற்கனவே நிறைய பேர் சொல்றாங்க தான் அரசாங்கங்கள் அதை என்கரேஜ் பண்றதுன்னு சொல்லி. ஆனா நீங்களே உங்களுடைய லெக்சர்ல சொன்னீங்க, முற்றுமையா தடைன்னு விதிச்சா கூட என்ன நடக்கும்னா அவங்க வந்து ரகசியமா கொண்டு வந்து வித்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வர்றதுன்னு கூட சொல்ல முடியாது. அதாவது லோ குவாலிட்டி டேஞ்சரஸ் ஒன்ஸ் கூட ஹை லெவல் நிக்கோட்டின் உள்ளது அப்படிலாம் கூட வரும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் ஒரு சமயம் அரசாங்கங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோன்றது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க சொல்லுங்க மாஸ்டர். நீங்க சொல்றது பூச்சி மருந்து புகையிலைக்கு அவ்வளவு தேவையில்லை. ஆனால் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய பசலை, நிலத்துக்கு பசலை நிறைய போட வேண்டி வரும். பூச்சி மருந்து அடிக்கிற தேவை நான் பார்க்கவில்லை. ஆனால் வெங்காயத்துக்கு பூச்சி மருந்து அடிப்பார்கள். அதனால இந்த இலையை பாவிக்கிறபடியால் பூச்சி மருந்து இலைக்கு அடிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசாங்கம் தடை செய்யாததுக்கு பல காரணங்கள் உண்டு. அதோட பாருங்க, அதுவும் சைனா உலகத்தில் மிக சனத்துடன் கூடிய நாடு. அங்கதான் கூட புகையிலை வளர்க்கிறார்கள். அதை விட இந்தியாவில வளர்க்கிறார்கள். நாங்கள் அறிய இலங்கையில வளர்த்தார்கள். ஆனால் இப்போ நான் இப்போ அண்மையில் யாழ்ப்பாணம் போன பொழுது புகையிலை தோட்டம் குறைவாகத்தான் இருந்தது. அதுக்கு காரணம் விவசாயம் குறைஞ்சிட்டு. ஆக்கள் இல்லை, விவசாயத்தை பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. இல்லை, ஆக்கள் இருக்கிறாங்க, வேறு வழியா சம்பாதிக்கிறாங்க. அப்படி சரி. அப்புறம் இன்னொன்னு சொன்னா, அப்போ புகையிலை இப்ப நம்ம வந்து டொபாக்கோ ஸ்மோக்கிங் பத்தி பேசுறோம். இப்ப அதை விட இப்போ வந்து எல்லாரும் ட்ரக்ஸ், என்ன வீட் அதுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனிதனுடைய இயல்பே என்னதுன்னா, எதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலான கெடுதலான ஒரு சாமானதான் தேடி தேடி போற மாதிரி தோன்றது எல்லாருக்கும் இல்லையா? ஏன்னா எதை தடை விதிக்கிறாங்களோ அதுலதான் கூட ஆர்வம் வர்றதுங்கிற மாதிரி. இப்போ முந்தி ஸ்மோக்கிங் பத்தி தான் நமக்கு மட்டும் தெரியும். இப்போ எல்லாம் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப இருக்கு இல்லையா? அதான் யோசிச்சேனா. நீங்க சொல்றது உண்மையாமா? ஏனென்றால் அது வந்து என்ன என்றாலும்
அதை தொடக்கிறவர்கள் தான் பிழை என்றால் ம். அந்த பெற்றோரோ வளர்ந்தவர்கள் நான் அறிய சில இசை கலைஞர்கள் ட்ரக்ஸை இரகசியமாக பாவிக்கிறார்கள். இப்போ இரகசியமாக பாவிக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் அதில் கொஞ்சம் கிடைச்சால் அதை அதுக்கு ஒருக்கா பழக்கப்பட்டா இப்போ திரும்ப திரும்ப இந்த மாதிரி எடுக்கலாம்னு தேடி தருவார்கள். நான் அறிய எங்கள் ஊர் கோயிலில் நாதசுரம் வாசிக்கிறவர், தவில் அடிக்கிறவர் லேகியம் என்று சொல்லி ஏதோ உருண்டி வாயில் போட்டு செய்வார்கள். இந்த லேகியத்தை இளம் பிள்ளைகளுக்கு யாருக்கும் கொடுத்தால் அவர்களுக்கு அதில் என்ன லேகியம் என்று தெரியாமலே அடிக்ஷன் வரும், தேடி வாங்குவார்கள். அப்படித்தான் இந்த அடிக்ஷன் வாடுறது. அப்போ முதல் ஆரம்பத்தில் அதால் கெடுதி என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை டேஸ்ட் பண்ணின உடனே திரும்ப திரும்ப பாவிக்க வேண்டி வரும். அதுதான் அந்த அதுக்கு காரணம். நன்றி. நன்றி. நல்ல நல்ல விஷயம் ஐயா. அதான் நம்ம தியானம் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொன்னா தென் இந்த மாதிரி இதுகளுக்கு போக்கே தேவையில்லை. இதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு தானே பண்றாங்க எல்லாத்தையும். இப்ப நம்ம ஆன்மீக பாதையில தியானம் அப்படின்லாம் வந்துட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி இதுகளுக்கு தேவைப்படாது. அது நல்ல ஒரு இனிமே உலகம் முழுக்க தியானம் பரவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அது தியானம் செய்வது இதெல்லாம் மன அமைதி, எமது மூளை நல்லது. அதனால நல்ல விஷயம்தான். நன்றி நன்றி. அடுத்து ஜோயி அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு டாக்டர் நவரத்னம் ஐயா மிகவும் விழிப்புணர்வுள்ள ஒரு உரையை நடாத்தினீர்கள். பலருக்கு தெரிந்திருந்தாலும் இதில் மறைமுகமான செய்திகளை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். அது ஒரு முக்கிய காரணமாக நான் நினைக்கின்றேன். நீங்கள் அந்த போயிலி அதில் காட்டின உடனே எங்களுக்கு கிராமத்துக்கு கூட்டிக்கொண்டு கண்குணக்கோ நேசன் ஐயா கூறின மாதிரி எங்கள்ட கிராமத்துக்கு கூட்டிக்கொண்டு போனீர்கள். என்னடா நாங்க நடந்து போயக்குள்ள எங்கட மதில்கள் வழிய காய போடுவார்கள் அந்த சீசன்ல. எந்த பக்கம் போனாலும் அந்த புகையில தான் மணந்து கொண்டு இருக்கும், அந்த காஞ்ச மனம். ஆனா பிறகு அதை ட்ரீட்மெண்ட் செய்துதான் அவர்கள் போயிலையா சிகரெட்டாகவோ சுருட்டாகவோ இன்னும் செய்வார்கள். நீங்கள் கூறின மாதிரி, ஆனா எனக்கு தெரியாது சீட்ஸ் போட்டுத்தான் உண்டாக்குறவே இல்லைன்னு நான் தடி வச்சுதான் உண்டாக்குறவேன் நான் நினைச்சிருந்தேன். நான் இந்த கட்டிங்ஸ் வச்சு அதே வெரைட்டி எடுக்கிறேன். ஆனா இன்றைக்குத்தான் எனக்கு அது தெரியும். இன்னொன்று கேள்வி கேட்க எனக்கு ஒரு விருப்பம் என்னென்றால், நீங்க அத சப்ஸ்டிடியூட்டா நீங்க சொன்னீங்க வேப்பரை கொண்டிருக்கணும். ஆனா அதை இப்ப இன்னும் மிஸ்யூஸ் பண்ணினோம் இல்ல, அதுக்குள்ள வேற வேற திரவங்களை இட்டு வேப்பரை எடுக்கணும். ஏனெண்டா நாங்க டவுனுக்குள்ள நடந்து போகக்குள்ள யூ கேன் ஸ்மெல், அதை நீங்க மணக்கலாம். வேற திரவங்களை அதுக்குள்ள போட்டு பாவிக்கிறத எனக்கு முந்தி தெரியாது. அந்த மனங்கள் என்னுடைய சினையை சொல்லிதான் எனக்கு தெரியும் இதுகள் எல்லாம் வித்தியாச மனங்கள் என்று சொல்லி. அப்பதான் யோசிச்சேன்னா இப்ப எல்லாரும் நீங்க சொன்ன இதுகளை போடாம வேற ஏதும் கலந்து பாவிக்கிறார்கள் ஒருவருக்கும் தெரியாமல். ஆனால் அதை அரசாங்கம் கவனிக்கின்றதா என்றதான் என்ற இது. உடம்பைத்தான் நாங்க நினைக்கிறோம் அது பாதிக்குது என்றெல்லாம். ஆனா இதுகளை பாவித்த ட்ரக்ஸ் என்று எடுத்தா அது இந்த மாதிரி மற்றவர்களுக்கும் அது பாதிப்பு கொடுக்க போதெல்லாம். இப்ப அதை சைக்கிள் ஓடிக்கொண்டு போகைக்குள்ளேயும் இப்ப அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்று கொண்டு ஓடிவினம் எல்லாம் வெரி ஹை லெவல்ல இருந்து கொண்டுதான் செய்யணும். அது மற்றவர்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? நாங்க டிரைவ் பண்ணி கொண்டு போயக்கே பயமா இருக்குது. அப்ப அதுக்கு என்ன மாதிரி அதை செய்யலாம்னு நான் கேட்கின்றேன். நீங்க சொல்றது சரியம்மா. இந்த வேப்பிங்ன்றது அதை அரசாங்கம் என்ன சொல்றது வெளிப்படையாக விட்டிருக்குது. ஸ்மோக்கிங்கையும் அரசாங்கம் வெளிப்படையாகத்தான் விட்டிருக்குது. ஆனால் ஸ்மோக்கிங் கூடாது என்று சொல்லி மாத்திரம் விளம்பரம் பண்ணி கொண்டு விற்கிறார்கள். அதனால் இந்த வெவ்வேறு கெமிக்கல்ஸ் அங்கே பாவிக்கிறார்களோ என்றது எனக்கு வழக்கம் இல்லை.
என்றாலும் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாங்க முடியாது சிகரெட்ஸையோ வேப்பிங்கையோ. ஆனால் இந்த நாடு ஒரு லிபரல் கண்ட்ரி என்றால் மனிதர்கள் தங்களை தாங்களே தற்கொலை மெல்ல மெல்ல செய்தால் விட்டு விடுவார்கள். ஆனால் தற்கொலை செய்கிறதை தடுக்கிறார்கள். நாங்கள் ஒரு தற்கொலை செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்தினால் அது போலீஸ் வந்து வச்சு கொண்டு போவோம். ஆனால் சாதாரணமாக எங்களுடைய உடல் நலத்தை பேணாமல் தற்கொலை செய்கிறதுக்கு பல பேர் செய்து கொண்டுதான் வரார்கள். நீங்கள் சொல்ற உண்மை. இது லிபரல் கண்ட்ரி, ஹியூமன் ரைட்ஸ் என்று ஒன்று இருக்காம். இப்போ அதால் தங்களோட உடல் நலத்தை தாங்களே கவனிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறார்கள். சில சட்டங்களை சில உணவு பதார்த்தங்களையும் தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் சட்டம் கொண்டு வர்றது குறைவு என்று கூறிக்கொள்கிறேன். வணக்கம். இன்னும் ஒரு சின்ன கேள்வி. இப்ப ஃபாதரோ தாயோ தகப்பனோ ஸ்மோக்கர்ஸா இருந்தால் பிள்ளைகள் ஸ்மோக்கர்ஸா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. ஏனென்றால் அந்த பிள்ளைகளை முழம் வயதிலேயே அந்த ஸ்மோக்குள்ளுக்கு போய் அவைக்கு அந்த இந்த ஆர்வம் உண்டாகுது. இந்த பசிவ் ஸ்மோக்கிங் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. அதால் அந்த ஸ்மோக்கிங்கு வர்ற அந்த உணர்வு சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் கிடைச்ச உடனே அவர்கள் திரும்பவும் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணலாம்னு வயது வந்த உடனே யோசிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கும் இருக்குதா? ஏனண்டா நான் ஏனென்று கேட்கிறேன்டா, எந்த பிரதர் வாஸ் எ செயின் ஸ்மோக்கர். அதால எந்த நீஸும் நெஃபியும் தே ஆர் வெரி கேர்ஃபுல். அதுல சரியான கவனம். அவ இதுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி இதன்று கொண்டு தெரியணும். சோ அவையில் கடைசி மட்டும் விட ஆயினும். ஆனா அவைண்ட பிள்ளைகளுக்கு அது வருமா? இல்லை, இப்போ வந்து அந்த சசெப்டிபிலிட்டி ஃபார் அடிக்ஷன் இருக்கலாம். இல்லை, இப்போ ஒவ்வொரு ஜீன்ஸ்லேயும் சில விஷயங்கள் தங்கி இருக்கு. அதனால சங்கீதம் சில பேருக்கு வர்ற மாதிரி இந்த அடிக்ஷனுக்கு உரிய இது சில ஜீன்ஸில் இருக்கலாம். அவர்களுக்கு அந்த எந்த பொருளை பாவிக்கிறதால வர்றதுன்றது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது, தானாக வராது. சரியாமா? மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜ ஐயாவுக்கு முதல் சதா அம்மா வந்து கை போய் விழுந்து நிக்கிறீங்க. நீங்க பேசுறீங்களா? ஐயா பேசின அப்புறம் பேசுறீங்களா? இல்ல பேச விடுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் போல் ஜோசப் வந்திருக்கு, அவரையும் பேச விட்டுட்டு நான் கடைசியா பேசுவேன். நன்றி. நான் இப்பொழுது இந்த தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஐயா. நீங்க பேசிக்கொள்ளுங்க. நன்றி. ஒப்படைக்கிறீர்கள். சரி, நன்றி. இப்பொழுது டாக்டர் சதா மெனோ அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பிரசன்டேஷன், அருமையான விடயங்கள் பகிர்ந்தப்பட்டது. நான் அந்த எனக்கு கொஞ்சம் புரிந்திருக்கிற சில விடயங்களை கூற விரும்புகிறேன். இதுல என்னன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லல ஆன்டி ஸ்மோக்கிங் கிளினிக்ஸும் இருக்குது. இது கண்டு தனிப்பட்ட முறையில அதுக்கு உண்மையா பேஷண்ட் வந்து தானாக விரும்பி போனாதான் வைத்தியம் செய்யலாம். அவர்களை வில்லங்கப்படுத்தி இழுத்து கொண்டு போயிடலாம். தாங்களாக விரும்பி இந்த ஹேபிட்டை நான் நிப்பாட்ட வேண்டும் என்று வந்தார்கள் என்றால் அவர்கள் ஒத்துழைப்பார்கள். அதுல நீங்க போட்ட மாதிரி சப்போர்ட்டிவ் சைக்கோதெரப்பி, டோக்கிங் எல்லாம் இருக்குது. அது ஒரு முறை. மற்றது வந்து இந்த யங்ஸ்டர்ஸுக்கு பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்றதுல ஒரு கிக். அவைகளுக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்த பப்ளிக் பிளேஸ்ல பஸ் ஸ்டாப்ல நின்று ஸ்மோக் பண்ணுவேன். அது நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம். கிட்டடியில நான் என்ஃபீல்ட் டவுனுக்குள்ள பஸ் ஸ்டாப்ல வந்து 2 பேர் ஸ்மோக் பண்ணிச்சேன். சரியா, யங் பீப்புள், வெரி யங். அப்ப நான் சொன்னேன், இது பப்ளிக் பிளேஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்மோக். அப்ப உடனே ஒருத்தர் திரும்பி பார்த்த, இஸ் இட் அ பப்ளிக் பிளேஸ்? நான் சொன்னேன், எஸ். இஃப் போலீஸ் சீஸ் யூ தே வில் ஃபைன் யூ. அதெல்லாம் சொன்ன உடனே அப்புறம் தங்கட பாட்டிலேயே விலகி 2 பேரும் போட்டினோம். ஆனா வேற யாக்கள் சொல்லிச்சுட்டா இப்படி சொல்றது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஆனால் அவள் கொஞ்சம் யங் பீப்புள், தே லிசன். நம்ம வடிவா விளங்கப்படுத்துது. இஃப் யுவர் மதர் ஓ சைல்ட் இஸ் வித் யூ, ஐ கோயிங் டு ஸ்மோக், so you are giving me smoke.
I don't want to smoke. I'm in this public place. I'm waiting for the bus. So I explained to them. They listened, actually. They listened. They stopped and moved away from the site. Anyway, that is a little story. E-smokers are getting worse in their habits. And what is happening is, அது என்னண்டா பிள்ளைய பிரைமில வச்சுக்கொண்டு அது ஸ்மோக்கண்டா அதுல ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே போகிற மாதிரி தொடர்ந்து. இப்ப 2 நாளைக்கு முன்னமும் ஒரு பஸ் ஓட்டல அந்த லேடி நின்று நான் ஸ்டாப். சரியான ஒரு டைனி பேபி அதுக்குள்ள பிரைமுக்குள்ள இருக்குது, ஓப்பனா இருக்குது. அப்படியே வச்சு அதை அப்படியே ஒரு புகையில போன மாதிரி புகை போய்கொண்டே இருக்கு, விடாத நிப்பாட்டுதே இல்லை. செயின் ஸ்மோக்க மாதிரி அதை வச்சு ஸ்மோக் பண்ணுது. அது ஏதோ ஃபேஷனபிளா செய்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பாக்க. பப்ளிக் பிளேசஸ் வழியா தே ஹேவ் அ ராங் மெசேஜ். எனக்கு அதுவும் புகை வருது, என்ன ஸ்டீம் வருது, ஸ்மோக் வருது. அது ரியல் நிக்கோட்டின் இல்லாட்டி கூட அது பிள்ளைய தாக்கும். பிள்ளைகள் வந்து சஃபர் பண்ணது என்ன, அதை யோசிக்கணும் இல்லையா? பேசிவ் ஸ்மோக்கிங் அது பெரிய பிரச்சனை. அதுவும் எனது அனுபவம் 2 நாளைக்கு முன்னாடி லைப்ரரிக்கு போட்டு அந்த சைட் கேன்டீன் பூட்டி இருந்தது. அப்ப நான் அதுக்கு போறதுக்கு பாக்குறதுக்கு அதுல இருக்க 2 எல்டர்லி பீப்புள் வந்திருந்து she kept on smoking. எனக்கு காஃப் பண்ண தொடங்கிட்டு எனக்கு அதுல இருக்கலாம் போச்சு. ஐ லெஃப்ட் த பிளேஸ். எனக்கு அவிய நிப்பாட்டையில் அதன் தட்ஸ் அவுட் சைட் த கேன்டீன். என்னடா அது க்ளோஸ் பண்ணியிருந்தோ. அப்படி சரியான பல விதமாக மற்றவர்களுக்கும் பேசிவ் ஸ்மோக்கிங் தான் இப்ப கூட டேஞ்சரஸாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவைகள் அதை பற்றி மற்றவர்களை பற்றி சிந்திப்பதிலே தங்களோட ஓன் பிள்ளைகளை பற்றி கூட சிந்திக்காமல் ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் அந்த கவலைக்குரிய விடயம். ஆனா அந்த புகை போட்டு செய்யறதும் நான் அதை பற்றி பல தடம் யோசிச்சிருக்கிறேன். குடில்கள் வச்சு ஊர் வழிய அந்த புகை போடுற குடில் இருக்குத்தானே, அதுல வச்சு சரியான புகை வரும் அதுக்குள்ளால. ஆனா லேட்டர் இன் லைஃப் சில ஆட்களுக்கு அதுல ஆஸ்மா வந்திருக்கு. அதால பாதிக்கப்பட்டாக்கள் நான் தெரியத்தக்கதா இருந்திருக்கு. ஆதாயத்துக்கு தொழில் செய்ய நான் நினைக்கிறேன் அவே தங்களுக்கு வருமானத்தை கட் பண்ணக்கூடாது என்ற காரணத்துக்காக சில நேரம் தாங்கள் அந்த ஹேபிட்ல போகாம விட்டுருக்கலாம் என்று ஒரு நினைவுக்கு வருகிறது. மற்ற விரட்டி நாங்கள் ஒரு தரையும் நிப்பாட்ட முடியாது. ஒரு விதமான விரட்டலும் சொல்லி அது வேலை செய்யாது. மற்ற சோசியல் கிளப்புகளுக்கு போனாங்கள ஹாஸ்பிட்டல்லையே நடந்தது பல தடவை. சோசியல் கிளப்புக்கு போறவை சொல்லிவினோம், நாங்கள் சிகரெட்டே வாங்க தேவையில்லை, இந்த மற்ற போதைப்பொருள் வாங்க வந்து தேவையில்லை, அங்க போனால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஸ்மோக் பண்ணி கொண்டிருப்பினா நீங்களும் ஸ்மோக் பண்ணி அதுல இருந்து பெனிஃபிட் பண்ணலாம். அதான் சோசியல் கிளப். அப்ப அப்படியான இடங்களுக்கு போய்க்கலையும் இன்னும் கூட பழகாதவையும் பழகி கொண்டுதான் வருவேன். எல்லாம் கவலைக்கூடிய விடயம்தான். நன்றி, நீங்க அருமையாக பிரசன்டேஷன் செய்வீங்க. எனக்கு நேர சப்ஜெக்ட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் தான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி. இத்துடன் நிறுத்துகிறேன். உங்களுக்கு நல்ல என்ன சொல்றது துணிவு இருந்திருக்கணும் அந்த இளம் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு என்றால், அப்படி சொன்னால் சிலரும் அவர்களே உங்களுக்கு தாக்கி போட்டும் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இருக்குது. ஆனா நான் வடிவா அதுக்கு ஏற்றப்பட சொன்னேன், உங்களோட மதரோ இல்லாட்டி உங்களோட சைல்டு இதுல இருந்தால் will you smoke? So think about that. I can't cope with the smoke. I can't. It will affect me. 2-3 பாயிண்ட்ஸே அவைக்கு சொன்னேன். அப்ப அவையை அக்செப்ட் பண்ணிக்கொண்டேன். நான் 2 பேரும் லிசன் பண்ணிச்சேன். நான் இதை சொல்ல மெட்டாக்க சொல்லிச்சுன்னா அப்படி சொன்னால் அதோட பிரச்சனை வரலாமண்டா அப்படி இல்லை. அவைக்கு ஒரு விழிப்புணர்வு நான் படிவார்த்தான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, நன்றி. இப்பொழுது டாக்டர் பால் ஜோசப் டொரண்டோ கனடாவிலிருந்து உங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நவரத்னம் இன்னைக்கு நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மிக அருமையாக இருந்தது. அவர் சொன்னதில் ஒரு விஷயம், சொன்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா தற்கொலை செய்தால் பரவாயில்லை, அதாவது தனியாக தற்கொலை செய்தால் தான் போலீஸ் வந்து எங்களை சட்டத்துக்கு உட்படுத்துவார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்மோக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம். அதில் குறிப்பாக வந்து இந்த உலகம் முழுவதும் பார்க்க உலக சுகாதார ஸ்தாபனம் அவர்கள் சொல்ற கணிப்பு என்னன்னா 8 மில்லியன், கிட்டத்தட்ட 8 to 9 அப்படின்னு போட்டிருக்காங்க. 8 மில்லியன் பீப்புள் வந்து இதனால 8 மில்லியன்ல 80 லட்சம் ஒரு வருஷத்துல இறக்குறார்கள். கிட்டத்தட்ட இங்க மட்டும், அதாவது இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொன்னார்கள், மற்றவர்கள் ஸ்மோக் பண்றதுனால பாதிக்கப்படுகிறவர்கள் வந்து கிட்டத்தட்ட
13 லட்சம் பேர் அதனால இருக்கிறார்களாம். 1.3 மில்லியன் பீப்புள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இது WHO அண்மையில சொன்னார்கள், இது ஒரு குளோபல் எபிடமிக் மாதிரி, தொற்று நோய் அல்ல, தொற்று நோய் மாதிரி பரவி கொண்டிருக்குது அப்படின்னு. இதில் அந்த இன்கம்மை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் டாக்டர் நவரத்னம் அவர்கள். இந்த இன்கமுக்காக தான் வரி வர்றதுனால தான் அதை எலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு வேடிக்கையான ஒரு கணிப்பு இருக்குது. இது வேடிக்கை இல்லை, உண்மையான ஒரு கணிப்பு. இது CDCன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். CDC, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய உலகம் முழுவதுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ அமைப்பு, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். அவர்கள் ஒரு கணிப்பு செய்திருக்கிறார்கள் 2019. என்னன்னா, உலக அளவில் வந்து இந்த ஸ்மோக்னால வரக்கூடிய இல்லை, அதாவது இதில் மட்டும், அமெரிக்காவில் மட்டும், இது உலக அளவில் இல்லை இந்த கணிப்பு, அமெரிக்காவில் மட்டும் இந்த விற்பனையினால, இப்போ டாக்டர் சொன்னது மாதிரி அந்த சிகரெட் விற்கிறதுனால அந்த அமெரிக்காவில் வரக்கூடிய மொத்த வருமானம் வந்து 100 பில்லியன் $100 பில்லியன் வருதுதான். அதை சொல்லி போட்டு அதுக்கு கீழே என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், அந்த ஸ்மோக் பண்றதுனால வர்ற வருத்தங்களால வர்ற செலவு வந்து 300 பில்லியன். விளங்குதா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, 3 மடங்கு வந்து செலவு வருது. அப்ப அதனால அது ஏன் நிலவு பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. அதில் நான் என்னுடைய நூல், இது கவிதை தொகுப்பு, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முதல் வெளியிட்டேன். அதில் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் எழுதின ஒரு கவிதையினுடைய ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன். புகையுங்கள், நன்றாக புகையுங்கள், உங்களுக்கு முதுமையே வராது. திரும்பவும் சொல்றேன், புகையுங்கள், நன்றாக புகையுங்கள், உங்களுக்கு முதுமையே வராது. யாருக்கா விளங்குச்சா? முதுமை வரவுன்னா வராந்துடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இளமையில் இறந்து விடுவதால். எரிவது நெருப்பு, கருகுவது குருதி கலங்கள், ஊதுவது வெளியில் புகை அல்ல, உங்கள் உயிரையும் தான். உதடுகளுக்கிடையில் உனக்கு நீயே செய்து பார்க்கும் சுடுகாட்டின் இறுதி கிரிகைக்கான ஒரு ஒத்திகை. இதுல வச்சு ஸ்மோக் பண்ணிக்கல. உதடுகளுக்கிடையில் உனக்கு நீயே செய்து பார்க்கும் சுடுகாட்டின் இறுதி கிரிகைக்கான ஒத்திகை அப்படின்னு ஒரு சின்ன கவிதை இது. அப்படி அழகான கவிதை, அழகான கவிதை. நன்றி 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 டாக்டர். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். கருத்துள்ள கவிதை, அந்த கவிதையோருக்கு அனுப்பிவிடுங்க, நான் இந்த ரேடியோக்கு அனுப்பி விடுவேன். ரேடியோ அனுப்பி, அது பெரிய ஒரு கொஞ்சம் பெரிய கவிதை, நான் உங்களுக்கு சுருக்கமாக படிச்சு காட்டினேன். நன்றி. இல்லை, போட்டோ காப்பி எடுத்துட்டு அனுப்பிடுங்க. ஸோ ரைட், தேங்க்யூ. மரியாதான் அறிவித்தலை சொல்ல போகின்றேன். அதன் பிறகு சிட்னியிலேருந்து வசந்தராஜ் மாஸ்டர் பேசுவார்கள். அதாவது நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு UK டைம், 6:30 PM சிட்னி டைமுக்கு இலங்கையிலிருந்து வந்து அபிஷாலினி சரவணன் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு நடுகள் பண்பாடு. இந்த 11 மணிக்கு முனைவர் உமா சந்திரசேகர் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு தொழில்சார் நெறிமுறை. நாளைக்கு இரவு 8 மணிக்கு தமிழருவி சிவகுமார் அவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள். மகாநாட்டுக்காக வந்திருக்கிறார். சாட்டர்டே 22ஆம் தேதி ஜூன் மாதம் விம்பிள்டன் டெம்பிள்லையும், சண்டே 23ஆம் தேதி லூசியன் டெம்பிள்லையும் நடக்கும் சைவ மகாநாட்டில் பேச வந்திருக்கும் தமிழருவி சிவகுமார் அவர்கள் பேசும் தலைப்பு சைவமும் தமிழும். முடியுமானால் கலந்து கொள்ளுங்கள். இலங்கையிலிருந்து கொஞ்சம் இங்கே நின்றுட்டு போவார் நினைக்கிறேன். நன்றி. அதுக்கடுத்தாக வெனிஸ்டே புதன்கிழமை காலை 9 மணிக்கு ரஜினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்கும் தலைப்பு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் டு ஆனர் வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே என்று சொல்லி பேசுகிறார். புதன்கிழமை 11 மணிக்கும் அருள்நிதி ஞான சம்பந்தனுடைய பேச்சு சும்மா இருக்கும் சுகம். புதன்கிழமை 8 மணிக்கு டாக்டர் சரஸ்வதி சிவலோகநாதன், பல வருட காலம் அனுபவம் உள்ளவர். அவர் பேசுள்ள இருக்கும் தலைப்பு பிராக்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிமென்ஷியா பற்றி பேச வருகிறார்கள். எல்லோரும் கூடினாக்கள் கலந்து கொண்டு அவருடைய பேச்சை கேட்கும்படி வேண்டுகின்றேன். டாக்டர் சரஸ்வதி சிவலோகநாதனுடைய பேச்சு. நன்றி.
இப்பொழுது வசந்தராஜ் மாஸ்டர் சிட்னியிலிருந்து. நவரத்னம் ஐயா அவர்களுக்கு உமது அன்பு அணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே பல நல்ல கருத்துக்களை நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலே நீங்கள் நல்ல முறையிலே அணுகி அதை எங்களுக்கு வடிவாக வடித்து கொடுத்ததுக்கு நன்றி. உண்மையிலே இது ஏற்கனவே இப்ப டாக்டர் போல் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கவிதையை நெச்சின்னு சிரிக்கின்றேன். உயங்கள் நாங்கள் முதல் யோசிக்கவில்லை. நீங்கள் முதுமை அடைய மாட்டீர்கள் என்று சொன்னபோது எனக்கு பெரிய நான் யோசித்தேன், ஏன் முதுமை அடைய மாட்டீர்கள் என்று சொல்றேன். எனக்கு விளங்கிச்சுது. ஓஹோ, எனக்கே விளங்காத யோசிக்க, அதாவது நாங்கள் அதுக்கு முன்னுக்கு இறந்துடுவோம். ஆனா நான் சில பேருக்கு பார்த்தேன். என்னுடைய ஒரு உற்றார் உறவினர் அவர் ஒரு ஃபேமஸ் லாயர் செல்வராட்ட மங்கள்னு சொல்லி, அவர் மல்லா கோட்டில் ஒரு திறமான லாயர் அவருடைய ஒரு அங்கல் முறை. அவர் 80 வயது வரையும் ஸ்மோக் பண்ணிக்கொண்டே இருந்தார். செயின் ஸ்மோக்கர் தான். அவருக்கு எப்படி ஒத்து வந்தேன்னு அடிக்கடி யோசிச்சு பார்த்தோம். அப்படி சில பேர் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அது விடையிலாது, விட்டால் அவருக்கு கஷ்டம் மாதிரி இருக்குமோன்னு சில நேரம் யோசிக்கிறேன். நாங்கள் சில நேரத்துல ஒரு என்னன்னு சொன்னா முஸ்பாத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், ஒரு புளியின்ற வாழை பிடிச்சால் அதை நாங்கள் சுத்தி கொண்டே நிற்கணும். அது விட்டு போனால் எங்களை கடிக்கும் சில பேர் சொல்லுவேன். முஸ்பாத்துக்கு தெரியணும் எவ்வளவு சரிவில்லைன்னா தெரியாது. அப்ப அதே மாதிரி தான் சில பழக்க வழக்கங்கள் நாங்கள் பிடிச்சோமா அதை விட்டுட்டு வாரது பெரிய கஷ்டம். அதாவது இன்னும் ஒரு வடிவாக சொல்லலாம், நாங்கள் எதை பின்தொடர்றோமோ அது எங்களை பின்தொடரும். ஒரு கவிஞர் அழகாக சொல்றான், நீ எதை பின்தொடர்றியோ அது உன்னை பின்தொடரும். மற்றது விஞ்ஞான ரீதியில பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த வகையில நாங்கள் பார்க்கின்றோம் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில பழக்க வழக்கங்களை நாங்கள் விட்டு போட்டு வருவது மிகவும் அதுக்குத்தான் இந்த தியானம். நான் சில அண்மையில் நான் சில பேர் படிப்பிக்கிற பொழுது யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு அண்மையிலேயே நான் மீட் பண்ண பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அந்த இருவர்கள் ஒரு வயது அங்கே ஒரு லெக்சரர், மதிய நேரத்துல இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, நான் அவரை கேட்டேன், ஒரு நாளைக்கு அம்மா நீங்கள் எத்தனை சிகரெட் ஸ்மோக் பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொன்னா தனக்கு நான் ஒரு நாளைக்கு எப்படி 23-24 சிகரெட் ஸ்மோக் பண்ணேன். அப்ப நான் கேட்டேன், இதை நிப்பாட்ட பாக்குறேன்னா நிப்பாட்ட முடியாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓகே நீங்க இன்றைக்கு 24 சிகரெட் ஸ்மோக் பண்றீங்கன்னு சொன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு அப்படி செய்யும். அதுக்கு பிறகு நீங்க கணக்கு பார்த்து 23 3 நாளைக்கு 22 3 நாளைக்கு அப்படியே குறைச்சு கொண்டு வாங்கும். அதே நேரத்துல அதிகாலையில் எழுப்பி நல்லா தண்ணி குடியுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது 1 டம்ளர் தண்ணியாவது கட்டாயம் குடியுங்க. மற்றது கொஞ்சம் எக்ஸசைஸ் நடந்து தெரியுங்க, யோகாசனம் மாதிரி சில மூச்சு பயிற்சிகள் இருக்கு, அதை செய்து வேறுங்க. இதையும் கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி செய்து அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஒரு நாள் கண்டபோது சொன்னா, அந்த அவர் 2 பேர் ஹஸ்பண்ட் பையன் ஸ்மோக் பண்றாங்க, தாங்கள் இப்போ இவ்வளோ குறைச்சிட்டோம், நல்ல ஐடியா நீங்கள் சொன்னது, நான் எடுத்தோன்னே விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொண்டு வாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு பயிற்சியை நான் செய்து வரணும்னு சொல்லி பார்த்தேன். சில பேருக்கு அது சரி வருது, சில பேருக்கு ஆனால் ஒன்று தியானம் செய்யுமா போல ஒரு நல்ல ஒரு பயிற்சி இல்லை. மற்றது எந்த பழக்கமும் அது எங்களை எரிச்சு கொண்டுதான் இருக்கும். அது நாங்கள் பக்கத்துல இருப்போம். கோவப்படுறது கூடியே அதே ஒரு வகையான ஒரு அடிக்டட் பழக்கம். சில பேருக்கு கோவத்தை விடையலாம், சில பேருக்கு நெகட்டிவா கதைக்காமல் இருக்கவே இல்லாது. நெகட்டிவா கதைக்காமல் இருக்கிறதுக்கு சரியான கஷ்டப்படி. நான் எத்தனையோ வீடுகள்லாம் பார்த்து கொண்டு வரேன். எதுக்கு நெகட்டிவ்? மற்றது சமானத்தை பற்றி கதைக்கு கொண்டு போயிருங்க. சீனியர்ஸ்ல அதிகமாக சில இடங்களாக சந்திக்க போறது, தம்பி இது சரி வராது, இது சரி வராது, இது எங்களுடைய மக்களுக்கு சரி வராது. அது ஒரு அடிக்டிவ். எதுக்கும் சரி வராது, சரி சமாதானமே சரி வராது. அப்ப அது தமிழ்நாட்டு பிரச்சனை அது தீராது, ஒரு காலம் தீராது. நீங்கள் எந்த இடம் சொல்லி கொண்டிருந்தால் அதான் நடக்கும். நாங்கள் யாராவது சமாதானத்துக்காக பாடுபடுறோம் கேட்டு எனக்கு என்னுடைய வேலையா நான் ஆட்களை இணைக்கிற வேலை. எத்தனையோ ஆட்களை நான் டீலர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் சில கம்யூனிட்டியில ஆளையால் கதைக்க மாட்டேன். அப்ப எந்த வேலை ஆட்கள் இணைச்சு முடிஞ்ச அளவுக்கு சமானமா இணைச்சு விடுறான்னு இந்த வேலை. அதுக்கு பிறகு சில பேர் அப்படி சேர்ந்தும் இருக்கணும், சேர்ந்து போட்டு பேருந்தும் கோவப்பட்டிருக்கணும். ஏன்னா சில பழக்க வழக்கங்களை மாற்றுறது சரியான கஷ்டம். ஆனால் சமானத்துக்காக பாடுபட்ட பொறு பெற்றவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவார். நீதி நிறுத்தம் ஓத்திரப்படுங்கள் பாக்கியவாங்கள் பரலோக ராஜ்யமே அவருடையது என்று சொல்லி 35 புதுமையில செய்த ஜேசுநாதர் அவரே அடி வாங்கித்தான் செத்தது. ஆனமட்ல இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டாயம் நீங்கள் ஐயா நவரத்னம் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் இதில் பற்றி கரைக்கத்தான் வேணும், செய்யத்தான் வேணும். சில அடிக்டிவ்ல இருந்து விலகிறதுக்கு ஒரே வழி தியானம் தான். அதான் சிறுசந்தராஜா அவர்கள் அந்த குடும்பத்தினர் உண்மையில நான் பாராட்ட வேண்டும்.
இந்த துவக்கி நாங்கள் ஏதோ நாங்கள் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு முன்னுக்கு 5 நிமிஷம் டேப்லெட்ஸ் மாதிரி செய்தாலே நானே செய்யல. அதான் நானே என்னை பற்றி கவலைப்படுறேன், என்ன மன்னிங்கோ, நானே ஒழுங்காக செய்கிறேன். ஒழுங்காக செய்யற இடம் நேரம் இல்லை என்று சொல்லி நான் தப்பிச்சு கொண்டிருந்தேன். இதை நாங்கள் ஒழுங்காக செய்தால் குடும்பங்கள்ல எல்லா வருத்தங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் மாத்தலாம். இந்த அரிட்டிப் என்பது தனியாக சிகரெட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். எல்லா பழக்க வழக்கம் அரிட்டிப் தான். நான் நல்ல பயிற்சி தான். ஜப்பான்ல இருந்து ஒரு பார்த்தேன். ஜப்பானுக்கு போனது பார்த்து எனக்கு ஒரு அதிசயம். அங்க நான் ஸ்மோக் பண்ணதான் பார்க்கல. ஆக்கள் சரியான குறைவு. வேறு அதுக்குண்டு வேறு யார் உடம்பு இருக்கு, அதுக்குள்ள போய் தான் யாரா ஸ்மோக் பண்ண வெளியில ஸ்மோக் பண்ண அவர்களுக்கு பெரிய தண்டனை. சைனால தொடர்ந்து ஸ்மோக் பண்றாங்க பார்த்தேன். அது சில சங்காய இடங்கள்ல ஸ்மோக் பண்றான்னு பார்த்தேன். அது நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் இது ஒரு வருமானம் வைத்திருக்கோ தெரியல. அல்லாட்டா இந்த ஹியூமன் ரைட்ஸ் சில நேரத்திலே ஆக்களை கொஞ்சம் வருத்தப்படுத்துறதான் யோசனை. அவையிலும் எல்லா விஷயத்திலும் சும்மா சொல்றது ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி அதை எதையும் போர்ஸ்ஃபுல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவைய விருப்பங்கள் அப்படி. அதனால இது நாங்கள் ஒரு வழி நாங்களா பார்த்து திருந்தாவிட்டால் ஒன்றுமே செய்யல. நாங்களா பார்த்து திரிந்து தப்பிச்சு கொள்ளலாம். அதுக்கு தியானத்தின் மூலமா நாங்கள் இது வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு எல்லா வகையான ஐடியில நாங்கள் தப்ப வேணும். முக்கியமாக எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்கிறதுக்கும் அதுக்கும் நாங்கள் ஒரு அந்த அறிக்கை அதுவும் சில பேருக்கு தமிழை படிப்பிக்க மாட்டோம். ஆனால் மேடையில தமிழை புத்தகங்கள் ஆக்க நியாயமனாக இருக்கணும். நான் நியாயமான புத்தக விளையாட்டுகளாக போறேன்னா அவர் புத்தகம் எழுதுறேன் தமிழை படிங்கன்னு சொல்றேன், அவற்றை பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அது ஒரு பெரிய ஒரு பாவமாக நான் பார்க்கின்றேன். இது எல்லாத்தையும் நான் சமூக பாவங்களா எப்படி இதுல இருந்து விலகலாம் என்று அடிக்கடி சிந்திப்பது என்று இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது மிகவும் நன்றி. மிகவும் நோர்ணம் ஸ்ரீ சுந்தரராஜாவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. நல்ல கருத்துக்கள் ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக குறைக்கிறது ஒரு விதமான நன்மை கொண்டு வரும். நீங்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் நன்றி. நன்றி, மிகவும் நன்றி. சொல்லியிருந்த அந்த கேஸ் ஸ்டடிஸ் எனக்கு கூட பிடித்து கொண்டது. அடுத்ததாக எனக்கு அந்த ஸ்மோக் பண்ணாதவருக்கும் வருத்தம் வரும் என்று சொன்னது, ஹார்ட் ப்ராப்ளங்கள் மற்ற ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும் என்றது பெரிய ஒரு கஷ்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அது வருகிற கட்டாயம் வரும் என்று தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படியாக நாங்கள் கவனமாக இருக்க வேணும் என்றதுக்கு தான் இந்த பேச்சு. இந்தபடியே நாங்கள் ஸ்மோக் பண்ற இடத்துக்கு கிட்ட போகாமல் இருக்கிறது. அதே போல கூடின ஆக்கள் குமிஞ்சு கொண்டிருந்து ஸ்மோக் பண்ணியிருந்தா அது எங்களுக்கு தான் வெறும் திருப்பி இப்ப நாங்கள் ஸ்மோக் பண்ற மாதிரி தான் வெறும் கூடின கெடுதிகள் வரும் என்பதை விளக்கமாக சொல்லி எல்லாருக்கும் விளங்கப்படுத்தியிருந்தார். மிகவும் நன்றி. இப்பொழுது 2-3 கருத்துக்களை சிவாப்பிள்ளை ஐயா அனுப்பியிருக்கிறார். சிறப்பாக புகைத்தல் பற்றிய தகவல் பட விளக்கம் அருமை அருமை. அடுத்ததாக ரசாந்தினியும் சொல்லியிருக்கிற நல்ல பேச்சுண்டு. இந்தபடியே எல்லோருக்கும் நன்றாக பிடித்து கொண்டது. மீண்டும் நீங்க முடியுமெண்டா நாளை காலமே 9:30 யூகே டைம் வரலாம். அதே போல டாக்டர் நவரத்னமும் அடுத்த மாதமும் என்னோட பேச்சை பேசுவார் என்று சொல்லி இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நான்